வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது 12th ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இதோட ரிவ்யூ பார்க்கலாம் முதல்ல. அப்புறமா இதோட சொல்யூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் போர்ட் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட ரிவ்யூ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல தெரியணும் என்னென்ன சாப்டரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும்போது உனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சாப்டர் படித்தா இவ்வளோ மார்க் கிடைக்கும், இந்த சாப்டர் படித்தா இவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ரைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பரோட கண்டென்ட்டை எடுத்து நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த 21 மார்க்ஸுமே புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்களா சார் அப்படின்னா, இப்போ நமக்கு 4 1 மார்க் மட்டும் ஓனாக கேட்டிருக்காங்க. அந்த 4 1 மார்க், அதாவது 21 மார்க்கில் 4 1 மார்க் ஓனாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 4 1 மார்க் அப்படிங்கிறது எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இன்டகிரேஷனில் ஒரு 1 மார்க் ஓனாக கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 15 இன்டகிரேஷனில் ஓனாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா sin x அப்படிங்கிறதுக்கு பொதுவாக அவங்க secant x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சம் நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் 10.9லேயே எக்ஸசைஸ் நம்பர் 10.9ல் அந்த 1 மார்க் இருக்குது. அந்த 1 மார்க்கில் sin xன்னு இருக்கும். இவங்க அதை secant x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th சாப்டர், ஸோ 9th சாப்டர் ஒரு சம் கேட்டிருக்காங்க, 10th சாப்டர் ஒரு சம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓன் சம் நமக்கு பார்த்தீங்கன்னா 5.1 சர்க்கிள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 5.1ல் நம்ம டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு ஒரு சம் வந்திருக்கும். ஸோ அது ஓனாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஒன் நமக்கு ப்ராப்பர்ட்டி வெக்டர் அல்ஜிப்ரால அந்த ப்ராப்பர்ட்டி a டாட் பியும் a கிராஸ் பியும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா sin θ = cos θ, ஆன்சர் π/4. ஸோ இது கிரியேட்டிவாக திங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மிச்சம் 16 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக் 1 மார்க் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 16 மார்க் வாங்கலாம். கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த 16 மார்க் அப்படிங்கிறது நீங்கள் புக் பேக்கை நல்லா தரவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கண்டிப்பாக டெஃபினட்டாக 16 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த 4 1 மார்க்குமே பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனில் ஃபார்முலா தெரிஞ்சால் மார்க் வாங்கிடலாம், டிஃபரன்ஷியலில் ஃபார்முலா தெரிஞ்சால் மார்க் வாங்கிடலாம், வெக்டாரில் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் கான்செப்ட் தெரிஞ்சால் மார்க் வாங்கிடலாம். ஸோ கான்செப்ட் ஓரியன்டாக 2 கேட்டிருக்காங்க, ஃபார்முலா ஓரியன்டாக 2 கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் 1 மார்க்கோட ரிவ்யூ. ஸோ இப்போ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஈச் சாப்டர் எவ்வளோ சார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட் சாப்டர் 2 1 மார்க் வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் சாப்டர் 2 1 மார்க் வந்திருக்கு. தேர்ட் சாப்டரில் 1, ஃபோர்த் சாப்டரில் 1, ஃபிஃப்த் சாப்டரில் 2, சிக்ஸ்த் சாப்டரில் 2, செவன்த் சாப்டரில் 2, 8th 1, 9th 2, 10th 2, 11th 2, 12th 1. ஸோ இப்போ நான் சொன்ன நம்பர்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வரும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் ரீவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஸோ நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு 1 மார்க் வர சாப்டர் தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், 8th சாப்டர், 12th சாப்டர், அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு 1 மார்க் வருது. மற்ற எல்லா சாப்டருமே 2 வருது. இந்த 2 கேட்குற சாப்டர் தான் ஒரு கொஸ்டின் ஓனாக கேட்குறாங்க. ஸோ நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதுதான் 1 மார்க்கோட ரிவ்யூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதில் நீங்கள் புக் பேக் தரவாக இருந்தீங்கன்னா 16 மார்க் அப்படிங்கிறது டெஃபினட் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு 2 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் எவ்வளோ எழுதணும் அப்படின்னா 10 கொஸ்டின்ஸில் 7 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸில் 1 கம்பல்சரி, கரெக்டுங்களா? ஸோ 20வது கொஸ்டின்லேருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் அந்த நம்பர்ஸ் வரும். ஸோ இதில் 21லேருந்து 30 வரைக்கும் எழுதுவீங்க. 30th கொஸ்டின் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின். அதில் 21லேருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் நமக்கு ஓனாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 21லேருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் ஓனாக இருக்குது. 30th கொஸ்டின் ஓனாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது 3 கொஸ்டின்ஸ், அதாவது 2 மார்க்கில் 3 கொஸ்டின் ஓனாக கேட்பாங்க. அப்போ 7 கொஸ்டின் புக்கில் இருந்தால் வரும். ஸோ நீங்கள் 7 கொஸ்டினில் 6 கொஸ்டின் அப்படிங்கிறது நீங்கள் டெஃபினட்டாக அட்டன் பண்ணிடலாம். அந்த ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சதுன்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டிவிஷனில் உனக்கு 40th 30th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர், அதாவது எக்ஸாம்பிள் நம்பர் 2.21 கேட்டிருக்காங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதில் கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 74ல் இருக்க சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான் கொஸ்டின் நம்பர் வைஸ் சொல்லிடுறேன் எந்தெந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க. இப்போ 21 அப்படிங்கிறது ஃபஸ்ட் சாப்டர். எந்த சம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் தேர்ட் சம் கேட்டிருக்காங்க. 1.2ல் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 22 அப்படிங்கிறது ஓன் சம். என்ன மாடல் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கே ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம 10th படிச்சிருக்கோம். ஈக்குவல் ரூட்ஸ்னா b² - 4ac அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிங்கன்னா உனக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். கேவோட வேல்யூ வந்து 1 and 4 அப்படிங்கிறது கிடச்சிரும். அதே மாதிரி 23rd சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்டர் நம்பர் 5ல வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5.1 11th கொஸ்டின்ல 4th 1 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 24 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 6.12 அது பேஜ் நம்பர் 235ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பரும் நான் சொல்றேன், பேஜ் நம்பரையும் பர்டிகுலர் நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 25th கொஸ்டின் ஓனா கேட்டிருக்காங்க. அது வந்து எந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் டிஃபரன்ஷியல். ஸோ டிஃபரன்ஷியல் அது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது பேஜ் நம்பர் 29ல எக்ஸாம்பிள் நம்பர் 7.42 மாடல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அந்த சம்மை நீங்கள் எடுத்து கோத்ரூ பண்ணினா இந்த சம்மை நீங்கள் போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் 26 அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் நம்பர் 8.6 பேஜ் நம்பர் 67 செகண்ட் வால்யூம்ல. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 27th கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 9.9ல ஃபர்ஸ்ட் சம். 28th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 10.1ல ஃபர்ஸ்ட்ல 10th சம் கேட்டிருக்காங்க. ஆர்டர் அண்ட் டிகிரின்னு நினைக்கிறது ஆக்சுவலாக. அவ்வளோதான். 29 வந்து பார்த்தீங்கன்னா 11.6 எக்ஸாம்பிள் நம்பர் 11.6 பேஜ் நம்பர் 186. அதே வந்து 30th கொஸ்டின் ஓன் அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2.21 பேஜ் நம்பர் வந்து 74ல இருக்க மாடல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் மாடலும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு தடவை கேட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா திருப்பி ஒன் டைம் வந்து இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இதில் மிஸ்டேக் எல்லாம் இருக்காது. ஸோ 10 கொஸ்டின்ஸில் 6 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு கொஸ்டின் ஓனாக கேட்குறாங்க. அவ்வளோதான். மொத்தமாக வந்து 10 கொஸ்டின்ஸில் 3 கொஸ்டின் ஓன். நமக்கு அந்த 3 கொஸ்டின் ஓனாக வருதுங்கிறத பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம அட்டன் பண்ண போகிறதே 6 தான். அதாவது 21 29 6 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. அந்த 6 அட்டன் பண்ணிடலாம். 30th கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு வந்து ஓனா வரும். அது கான்செப்ட் தெரிஞ்சுனா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஹாஃப் இயர்லி பேப்பரும் அடுத்து வரப்போகிற ரிவிஷனையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபைன் பண்ணிடலாம். எந்த சாப்டரில் அவங்க கம்பல்சரி கேட்பாங்க அப்படிங்கிறத டெஃபினட்டாக ஃபைன் பண்ணிடலாம். நானே வீடியோ போகிறேன், நீங்கள் வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். சரியா? ஸோ இப்போ 2 மார்க் ஓவர். ஸோ 2 மார்க்கில் 6 சம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதையுமே வந்து நீங்கள் சாப்டர் வைஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா எந்தெந்த சாப்டரில் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிறத விட எந்த சாப்டரில் 2 மார்க் கேட்கல சார் அப்படின்னா 4வது சாப்டரையும் 12வது சாப்டரையும் கேட்கல. 4வது சாப்டர் இன்வெஸ்ட் எக்னாமெண்ட்ரி, 12th சாப்டர் வந்து நமக்கு வந்து டிஸ்கிரிட். இது 2ல மட்டும் தான் கேட்கல. மற்ற எல்லா சாப்டரையுமே ஒன்று கேட்டிருக்காங்க. மொத்தம் நமக்கு 12 சாப்டர் வந்து 10 கொஸ்டின் கேட்கணும். ஸோ இந்த 10 கொஸ்டின் வந்து கரெக்டாக எக்ஸப்ட் 4th சாப்டர் அண்ட் 12th சாப்டர் ஆர்டராக ஒன்று கேட்டிருக்காங்க. லைனாக தான் கேட்டிருக்காங்க. எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சு ஃபைனல் சாப்டர் வரை கொண்டு போயிருக்காங்க. ஸோ 2 மார்க் இவ்வளோ தான் ரிவ்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 அப்படிங்கிறது எந்த சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் நம்பர் 1.22ல பேஜ் நம்பர் 31. சரியா? 1.22 பேஜ் நம்பர் 31. அதே 32 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல 4th சம். 33 அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 5.17 பேஜ் நம்பர் 192. 34 எக்ஸசைஸ் நம்பர் 6.3ல 3rd சம். 35 எக்ஸாம்பிள் நம்பர் 7.68 பேஜ் நம்பர் 49. 36 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 8.7ல கேட்டிருக்காங்க. அதே வந்து 37 சம் வந்து ஓனா கேட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் டிஃப்ரெண்டாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ரிடக்ஷன் ஃபார்முலா வேறு எதுவுமே இல்லை. ரிடக்ஷன் ஃபார்முலா மாடலில் கேட்டிருக்காங்க. நீங்கள் பேஜ் நம்பர் 117 வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஃபார்முலா அந்த பேஜ் நம்பர் 117ல ஃபார்முலா இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38ல் வந்து அதுவுமே ஓன் சம் தான். அது வந்து நீங்கள் வந்து அந்த 3 மெத்தட், அதாவது ஹோமோஜினியஸ், வேரியபிள் செப்பரபிள், இல்லை வந்து லீனியர் ஈக்குவேஷன், இதில் போட்டாலுமே அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓன் சம் கேட்டிருக்காங்க. அது வந்து 10th சாப்டர். நெக்ஸ்ட் 39th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 12.1 கொஸ்டின் நம்பர் 8ல 2nd 3rd மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து 40th கொஸ்டினும் ஓனா தான் கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 10.5ல 10th சம்மோட மாடல். அந்த சம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து tan ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் இவங்க கேட்டிருக்காங்க. அதில் வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் ஒரு 3 கொஸ்டின் ஓனா கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. 3 கொஸ்டின் ஓனா கேட்டிருக்காங்க. நீங்கள் 6 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. இப்போ 6 எழுதிடலாம். ஒன்று மட்டும் கம்பல்சரி மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஷியலில் கேட்டிருக்காங்க. அதாவது 10th சாப்டரில் கேட்டிருக்காங்க கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2nd சாப்டரில் வந்து 2 மார்க் கேட்டிருக்காங்க. 10th சாப்டரில் வந்து 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஒரு கம்பல்சரி வந்து ஃபர்ஸ்ட் வால்யூமில் வந்திருக்கு, ஒரு கம்பல்சரி செகண்ட் வால்யூமில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதுதான் ரிவ்யூ. ஸோ இது வந்து 3 மார்க்கான ரிவ்யூ. 3 மார்க்லையுமே நீங்கள் 3 மார்க்ஸ் அப்படிங்கிறது புக் படித்தா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து 5 மார்க். 5 மார்க் எல்லாமே வந்து எதிரா சாய்ஸ். இப்போ எல்லாருமே கேட்கலாம், ஒரே சாப்டருக்கு ஒரே சாப்டர் தான் சாய்ஸா சார்? அப்படிலாம் கிடையாதுமா. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டருக்கு இன்னொரு சாப்டர் தான் சாய்ஸு. நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன கேட்டிருப்பாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நமக்கு வந்து 3 மார்க்கில் வந்து எந்தெந்த சாப்டரில் கேட்கல அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணணும் இல்லையா. 3rd சாப்டர் 4th சாப்டர் கேட்கல, அதுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 3rd சாப்டர் 4th சாப்டர் 11th சாப்டர் இது மூணுமே கேட்கல. அதுக்கு பொதுவாக ஒரு சாப்டரில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து எந்த சாப்டர்னா 10th சாப்டர் ஓன் கொஸ்டின் வந்து இல்லைங்களா, அந்த சாப்டர் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க. 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து நமக்கு சாய்ஸ் வந்து வேற வேறு சாப்டர் தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர் சொல்லிட்டு வர 41 அப்படிங்கிற கொஸ்டின் வந்து என்னன்னா ஏ கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் நம்பர் 1.7ல் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 41ல் பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2.27 பேஜ் நம்பர் 82, அதாவது ஒரு எக்ஸசைஸ் சம் ஒரு எக்ஸாம்பிள் சம் சரிங்களா. அது ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து 42ல் வந்து பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர் எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் 7 சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பி கொஸ்டின் வந்து 4.5ல் 7 சம் கேட்டிருக்காங்க புரியுங்களா. அதே வந்து 3rd சாப்டர் 4th சாப்டர் இப்போ 2 கொஸ்டின் முடிஞ்சுது. 43 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 5.19ஓட மாடல் ஒரே ஒரு ஓன் சம் தான் கேட்டிருக்காங்க. 5 மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓன் சம் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 5.19ல் பேரபோலா சம் வந்து வெர்டெக்ஸ் லேட்டர் செக்டம் டேரக்ட்ரிக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் இருக்குது. அதுக்கு நீங்கள் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 192ல் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 5.19 அந்த மாடலை பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்க சம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதில் 4x தான் ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரியே இருக்கும். இதுலையும் அதே சம் தான், கடைசியில் கான்ஸ்டன்ட்டையும் முன்னாடி இருக்க ஒரு டேர்மை மட்டும் மாற்றிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் தான் ஓனா வந்திருக்கு 5th சாப்டர். அதுக்கு சாய்ஸ் டி சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 6.5ல் 4th சம் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஓகே. நெக்ஸ்ட் 44 வந்து பார்த்தீங்கன்னா அதே 5th சாப்டர் எக்ஸசைஸ் நம்பர் 5.5ல் ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த 5.5ல வந்து டெஃபினட்டாக ஒரு சம் வரும், நீங்கள் நான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பி சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 6.44 பேஜ் நம்பர் 262. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அவங்க கேட்கல. ஸோ ரிமைனிங் இருக்க வெக்டார் ஃபார்மும் கார்டீசியன் ஃபார்மும் நீங்கள் எழுதினா போதும். ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துக்குங்க அந்த இடத்துல சரிங்களா. அடுத்து வந்து 45ல் வந்து நமக்கு வந்து ஏ கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.8ல் 7 சம் கேட்டிருக்காங்க. பி சம் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 8.22ல் பேஜ் நம்பர் 85 சரிங்களா. அடுத்து வந்து 46 வந்து ஏ வந்து எக்ஸசைஸ் நம்பர் 9.8ல் 10th சம்மும், பி வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 10.17 பேஜ் நம்பர் 163 சரிங்களா. 47 வந்து எக்ஸசைஸ் நம்பர் 11.2ல் 6th சம். அதில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், அவங்க கிரேட்டர் தென் மாற்றிருக்காங்க, சம் வந்து லெஸ் தென் இருக்கும் சரிங்களா. அதை வந்து மாற்றிருக்காங்க அவ்வளோதான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது ஓகே. பி சம் வந்து 12.18 பேஜ் நம்பர் 247, அது வந்து ட்ரூத் டேபிள் சரிங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதிரா சாய்ஸ் வேறு வேறு சாப்டர் தான் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது எந்தெந்த சாப்டரில் 5 மார்க் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா சாப்டர்லையுமே ஒன்று தான். நார்மலாக 12 சாப்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். நமக்கு மொத்தம் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏபி பேட்டர்னில் சேர்த்துனீங்கன்னா 14 வரும். 7 கொஸ்டின் 7 × 2 14 இல்லையா. அப்போ 2 கொஸ்டின் அதிகமாக கேட்கணும். எந்த சாப்டர் சார் கேட்டிருக்காங்கன்னா ஒன்று வந்து 5th சாப்டர், இன்னொன்று வந்து 6th சாப்டர் சரிங்களா. ஸோ இவ்வளோதான் ரிவ்யூ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட ரிவ்யூ அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் நான் ஃபர்தராக வீடியோவில் போடுவேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் நான் சொன்னது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட எனர்ஜி லெவல் எனக்கு கான்ஃபிடென்ட் ஆகும். உங்களுக்கு நான் எப்படி கான்ஃபிடென்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேனோ எனக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் கொடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து திருப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து வீடியோவை நிறுத்தி அதை வந்து நீங்கள் வந்து நான் என்னென்ன பேஜ் நம்பர் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கிளியராக வந்து அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸான ஆன்சர்ஸ் ஒரு வீடியோவும் 3 மார்க்ஸ்க்கான ஒரு ஆன்சர்ஸ் வீடியோவாகவும் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது ரிவ்யூ தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாவது பேப்பர் நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதையுமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் இந்த செஷன். தேங்க்யூ.